பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தங்கமயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கையில் இரநூறுவாயை தவிர ஒரு காசும் இல்லை. ஆனால் அந்த மீனாவும் ராஜுவும் வந்து அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இவ்வளோத்துக்குள்ளே அசிங்கப்படுது மாதிரி ஆகிப்போச்சே. நம்ம பேசாமல் வாயை மூடிக்கிட்டு சும்மாவே இருந்திருக்கலாம். நான் பார்த்த பார்வை தான் மாமாவுக்கு அப்படி பிறந்த நாள் கொண்டாடணும், இப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் மட்டும் நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்து தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் இப்படி வரும்னு நினைக்கல. என்கிட்ட பைசா இல்லாதனால தானே இவங்கெல்லாம் சேர்க்குது மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து பொருட்கள் வாங்கினது எல்லாமே மீனாவும் ராஜுவும் தான். இப்போ கண்டிப்பாக மாமா பிறந்தநாள் கொண்டாடும்போது நாங்கள் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாதா? ஏற்கனவே இந்த பிள்ளைகள் நம்மளை மதிக்காது, குசு குசுன்னு அங்கங்கே ரகசியம் பேசுவாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி மரியாதை அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவர் வேறு ஃபோன் அடித்தா இடையிலே கட் பண்ணி விட்றாரு. என்கிட்ட காசு இல்லை, வைக்கலன்னு நல்லாவே தெரியும். வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. மாமா என்னன்னா வெறும் இரநூறுவா கொடுத்துட்டு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போப்பா, மாதுளம்பழம் வாங்கிட்டு போப்பா, ஸ்வீட்டு காரம்லாம் வாங்கிட்டு போப்பாங்கிறாரு. எல்லாம் வெளி உலகம் தெரிஞ்சவர் தானே. இவர் ஒரு மளிகை கடை வச்சு நடத்தானே செய்தார். ஆப்பிள் பழம் விலை என்ன, ஆரஞ்சு பழம் விலை என்ன, ஸ்வீட் காரத்தோட விலை என்ன, இதெல்லாம் தெரியாதா? சரி, நான் பொய் சொல்லிட்டு தான் வந்து துணி எடுக்க வந்திருக்கேன், வச்சுருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட எனக்கு கொஞ்சமாவது காசு தந்திருக்கணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க. அப்போ மீனா, என்னக்கா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க, துணி எடுக்க போகும்போது சுத்தமாக மூடே இல்லை, இப்போ நான் சாப்பிட்ட இடத்துலையும் ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ ஹோட்டலுக்கு வெளியே வந்து இப்படி ஒரு மாதிரி முடிச்சிட்ருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, நீங்கள் 2 பேருமே ஓடி ஓடி பில் கொடுக்குறீங்க, நான் கொடுக்கல, அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க மீனா. நான் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் இருக்குது. ராஜி டியூஷன் எடுத்து அவட்ட சம்பளம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வீட்டில் இருக்கீங்க. மாமா பணத்தை பூராமே மாமாட்டையும் அத்தைட்டையும் கொண்டு கொடுத்துருவாங்க. உங்கள் கையில் காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியுங்க்கா. நீங்கள் ஹனிமூன் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க. கையில் இருந்த காசெல்லாம் நீங்கள் சென்னையில் செலவு பண்ணியிருப்பீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, கரெக்டாக எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிறேன். ஆமாக்கா, உங்கள் வீட்டில் நல்ல வசதி தான். அங்கே கையில் காசு தந்து அப்படி இப்படி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து உங்கள் கையில் யாரும் காசு தர்றதில்ல, அது எங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க்கா. அதுபோக வந்து நான் உங்கள் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். என்கிட்ட நீங்கள் காசு எதுவும் வேணால் வாங்கிக்கலாம். நான் என்னக்கா செலவு போகிறேன், எனக்கு என்னக்கா பெரிய அளவில் செலவு இருக்குது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, பரவாயில்ல, நான் காசு எதாவது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பேரளவில். ஆனால் உள் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஏற்கனவே நீ என்னை மதிக்க மாட்டேன், உன்கிட்ட காசுனா வாங்கினா சூப்பராக மதிப்படி மதிப்பேன். இந்த திமிரெல்லாம் நீ வேலை பார்க்குறதுனால தான் வருது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. உடனே இப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அக்கா, நடந்து போனால் சரி வராது, ஒரு ஆட்டோ பிடிச்சி போவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போனால் ரொம்ப தூரம், அதனால் பைசா கூட கேட்பாங்க மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, நம்ம கொஞ்சம் தூரம் நடப்போம், சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் நடப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ பிடிச்சி போவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக போகிறாங்க. போனோடனே தங்கமயில் சொல்கிறாங்க, இதுலேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு இரநூறுவா இருக்குது. இதுக்கு அங்கே இரநூறுவா தான் கேட்பாங்க ஆட்டோக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் சொல்கிறாங்க. வேணாம்க்கா அப்படிங்கிறீங்க. என்ன வேண்டாம், வேறு எதுவும் செய்யப்படாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வரீங்கன்னு சொல்கிறீங்க, இங்கேருந்து போகும்போது பழங்களை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மாமா ஒரு இரநூறுவா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜி சிரிக்கிறாங்க. ஏன் ராஜி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, மாமாவும் மளிகை கடை எல்லாமே வச்சுருக்க தான் செய்கிறாங்க, வெளியிடம் போகிறாங்க வைக்கிறாங்க. ஆனால் இரநூறுவா வச்சுட்டு எப்படிக்கா பிறந்த வீட்டுக்கு பண்டம் வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி மாமா கொஞ்சம் கூட நினைக்க மாட்டுறாருல அப்படிங்கிறாங்க. என்னப்பா செய்கிறது, மாமா காலம் அந்த காலம், அதனால் வந்து அப்படியே சிந்திக்கிறாங்க. இப்போ உள்ள செலவுகள்லாம் மாமாவுக்கு தெரியறதில்ல போல் அப்படி இப்படிங்கிறாங்க தங்கமயில். உடனே மீனா சொல்கிறாங்க, ஏக்கா யார் என்ன சொன்னாலும் அவங்கள எப்படிக்கா நீங்கள் வந்து அவங்க அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னுட்டு இருக்கும்போது, மாமான்னு நினச்சா தான் பாவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யாரை, செந்தில் மாமாவே அப்படிங்கிறாங்க. செந்தில் தம்பியை நான் என்னைக்க போகிறேன், நம்ம சரண் எங்கம்மா வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிறாங்க. என்னக்கா பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுதீங்க, ஐயோ பேரை சொல்லிட்டனோ, அவருக்கு நான் மதியம் சாப்பாடு கொண்டு போகல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவர் ஃபோனை வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வச்சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொன்னால் எங்கக்கா கேட்குறீங்க, சாப்பாடை ரெகுலராக கொண்டு போகாதீங்க, அப்படி கொண்டு காமிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் வரலன்னா கூட குறையா சொல்லுவாங்க. அதனால் வந்து வீட்டில் வந்து சாப்பிட சொல்லுங்கள், இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் கொண்டு போங்க, இப்படிலாம் நீங்கள் பழக்கம் காமிக்காதீங்கக்கா. நீங்கள் எப்படி காமிக்கிறீங்க, நாளைக்கு வந்து என் வீட்டுக்காருக்கு நான் வந்து கடையில் கொண்டு கொடுக்கணும், ராஜி வந்து அவர் வீட்டுக்காருக்கு வந்து நான் உணவு டெலிவரி பண்ண இடத்துல போய் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சி பாருங்கள். நானாவது மளிகை கடையை ஒவ்வொரு தருவா அந்த குண்டோட்டில் தேடி இழந்துருவேன். ஆனால் ராஜா அப்படி இல்லை, அவன் பல கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்து போய் உணவு டெலிவரி பண்ண போவான், அங்கே போய் கொடுத்துருவாளா அப்படிங்கிறாங்க. அக்கா
இதில் இது வேறையா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அக்கா உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது, நீங்கள் வந்து பேசாமல் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டாம், என்னையோட நிப்பாட்டிருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் வந்து கொண்டு போய் தான் ஆகணும், நான் போனால் தான் அவர் வயிறார சாப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் திருந்த மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி உங்களை மாதிரி இருக்க முடியாது, நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணீங்க, உங்களுடைய மைனஸ் ப்ளஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவா, நான் வந்து கொண்டு போயிட்டோம்ல, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரெகுலராக கொண்டு போய் தான் ஆகணும். அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையான்னு பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் நம்ம திருப்தியாக இருக்கும். நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன், அவங்க கூட சேர்ந்து சிக்கன் பீஸ்லாம் சாப்பிட்டுட்டேன். ஆனால் மாமா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லுங்க, ஏக்கா இப்படிலாம் இருந்தால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசவே இல்லை சரியா. இப்போ வந்துட்டு நான் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்க மாதிரி அவர்கிட்ட ஆடியோ அனுப்பிட்டேன். அதை அவர் பார்த்துட்டாரு. நான் இன்னும் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, நான் எங்கேயாவது போகிறேன்னு மாதிரி சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நீ தேடி அலைவார், கரெக்டாக எங்கே இருக்கணும் அங்கே வருவார். நான் செல்லை ஆஃப் பண்ணும்போது எல்லாம் சரி, ஆன் பண்ணும்போது எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. மீனா இந்த மாதிரிலாம் பண்ணாத பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க. அக்கா ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். நான் அவருக்கு கால் பண்ணேன், எஸ்எம்எஸ் பண்ணேன், எடுக்கவும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. ஒரே ஒரு ரெக்கார்டு அனுப்பினேன். நான் வந்து உங்களை நம்பி தான் அந்த வீட்டுக்கு வந்தேன் சரியா. அந்த வீட்டில் மற்றபடி வேறு யாரையும் தெரியாது, உங்களை வச்சு தான் எல்லோரும் தெரியும். உறவுன்னா உங்களை வச்சு தான் எல்லாருமே உறவு. அப்படி இருக்கும்போது நீங்களே என்கிட்ட பேசலாம்னு நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து என்ன பிரயோஜனம், நான் வரவே இல்லை, நான் எங்கேயாவது போகிறேன், என் கூட வாழ தான் உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என் வீட்டுக்காரர் என்ன தேடி அலைவார் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா அப்படி பண்ணுறேன், அந்த தம்பிக்கு அதனால் வேலை பாதிக்கப்படும்ல அப்படிங்கிறாங்க. அக்கா பாதிக்கப்படட்டும், அவரால் நான் எவ்வளோ வேலை பாதிக்கப்பட்டிருக்கும் தெரியுமாக்கா. வேலைக்கு போன இடத்துல வேலை செய்ய முடியாது, ஆஃபீஸர்கிட்ட ஏற்றி வைக்க கூட வேலை பார்த்தவங்க நாங்கள் உன்ட்ட பேசிகிட்டு இருக்கோம், நீ கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. பஸ்ஸில் டிக்கெட்டு கேட்கையில் வந்து எந்த ஊருன்னு கேட்பாங்க, நம்மளுக்கு எந்த ஊருன்னு சொல்லனே தெரியாது, அந்தளவுக்கு மதிமயங்கி போயிருப்போம். எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே, எத்தனை பேர்ட்ட அவரால் ஏற்றி வாங்கியிருப்பேன். அலையட்டும் அலையட்டும் அப்படிங்கிறாங்க. மீனா ஏன் மீனா அப்படி பண்ணுற அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதாக்கா, அதை விடுங்க, உங்கள் வீட்டிலேருந்து போகிற மாதிரி நீங்கள் போகணுன்னா நீங்கள் பழங்கள் வாங்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் பழம் ஒரு கிலோ எடுக்கிறாங்க, ஆரஞ்சு எடுக்கிறாங்க, சாத்துக்குடி எடுக்கிறாங்க. இப்படிலாம் எடுத்துகிட்டு அக்கா எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. ஏம்மா 700 வருது. 700 அப்படின்னு சொல்லிட்டு அவாருன்னு தன்னுடைய பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்காங்க. மீனா 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 அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை ராஜி இதை கையில் வச்சுக்கோ, வீட்டுக்கிட்ட போகணுன்னா அக்கா கையில் கொடுத்து நீ கொஞ்சம் பேக்கில் போ, ஆட்டோ வந்து வீட்டுக்கு முன்னாடி இறங்க வேண்டாம், நீ கொஞ்சம் தள்ளி இறங்கு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் வரல, நான் எனக்கு ஒரு சின்ன சீன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு சீன் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் அங்கங்கே தேடி அலைகிறாரு. வீட்டுக்கு வராங்க. ஏம்மா மீனாவை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. மீனாவை பார்த்தியா, டே அவள் ஆஃபீஸ் போயிருக்காடா அப்படிங்கிறேம்மா. ஆஃபீஸ்லேயுமே பார்த்தேன், ஆஃபீஸில் இல்லைன்ட்டாங்க. இப்போ தான் எங்கேன்னு என்னாச்சுனே தெரில அப்படிங்கிறாங்க. என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவட்ட நான் பேசலை, நான் இந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டா அப்படிங்க. என்னடா நீ லூசு மாதிரி பண்ணிகிட்ருக்க, கெட்டின பொண்டாட்டி உன்னை நம்பி தானடா வந்தா, அவள் அவ்வளோ வசதியான பிள்ளை, ஒரு ஆஃபீஸர் அப்படி மாதிரியே நடந்துக்கிட்டேன். உன் பொண்டாட்டின்னு எந்த அளவுக்கு உரிமை எடுத்து நடந்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு இந்த வீட்டு பிள்ளையாக உரிமை எடுத்து நடந்துக்கிட்டா. என்ன ராஜி டியூஷன் எடுத்தால் அது ஹெல்ப் பண்ணிட்டா, எவ்வளோ தானே. இது பெரிய விஷயமா, உலகத்தில் யாரும் செய்யாத விஷயமா. அப்படி ஒன்றும் செய்யலைல்ல, அவள் கரெக்டாக தானே இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா முறுக்கிக்கின்னுக்க, பாரு அந்த பிள்ளை போய் எங்கேயோ போயிடுச்சு, அவன் மட்டும் இல்லை வராமல் நீ வீட்டுக்கு வந்தியோ அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. தொலைச்சிருவான் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்துடுறாரு. அண்ணா என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் மீனா வந்து இப்படி அனுப்பியிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னென்ன இப்படி பண்ணி வச்சுருக்க, அன்னிட்டு நீ ஒழுங்காக பேசி தொலைய வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. இன்னும் தான் ராஜிட்ட பேசலடா அப்படிங்கிறாங்க. ஆவணே நான் பேசலை, நான் ராஜி என்ன போயிட்டா, ஆனால் அண்ணி பாரு கோவப்பட்டு போயிட்டாங்க பாருவோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே டேய் கதிர் ஏறுறா பைக்கில் அப்படிங்கிறான். அப்பா பைக்கில் நான் ஏறலைண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் இந்த நேரத்துலையும் வீம்பு தான் பார்த்துட்ருப்பே அப்படிங்கிறாங்க. அதனால் ஏறுறாங்க. எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. மீனாவே கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவே நொந்து நூலாயிருந்தார். ஒரு இடத்துல நின்று அழுகிறாரு. உடனே கதிர் சொல்கிறார், அண்ணே கவலைப்படாதண்ணே, அண்ணி உங்களை விட்டு ஒன்றும் போக மாட்டாங்க, உங்களை அந்தளவுக்கு விரும்புனாங்கண்ணே. அது போக வந்து அவங்க சொத்து சோகம், அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை எல்லாருமே பெரிய பெரிய இடத்துல உள்ளவங்கண்ணே. ஆனாலும் நீங்கள் தான் வேணும், என் புருஷன் வந்து ஒரு மளிகை கடையிலே வேலை பார்த்தாலும் வருமானமே வராட்டில் எனக்கு அவர் தான் வேணும், அவர் தான் என் கணவன் சொல்லி அண்ணி வாழ்ந்தவங்க. அதனால் அண்ணிலாம் லேசாக விட்டு போயிட மாட்டாங்க, உங்களை ரொம்ப விரும்பி கட்டிக்கிட்டவங்கண்ணே. நம்ம வீட்டிலே உங்களை லவ் பண்ணி அதிகமாக லவ் பண்ணி கட்டின பொண்ணுன்னா அதுதான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் மனுஷனை பண்ண நீனும் அவர்கிட்ட பேசாமல் இருந்தால் ஆனால் ராஜி போகல, ஆனால் இவ போயிட்டா பாறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது ராஜியும் தங்கமயிலும் வராங்க. ராஜி அண்ணி பார்த்தியா அப்படின்னு அக்காவை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செந்தில் மாமா அவங்க எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரில அப்படின்றாங்க. உடனே இவனை கேட்குறாங்க,
தங்கமேல் நீ ஏன் இப்படி சொன்ன, அங்கே இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது பஸ் ஸ்டாண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் சொன்னால் சரியாக வராது, மாமாவை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அவங்க வந்து அன்பு மிருகத்துன்னு நினைக்கிறாங்க, இப்போ நான் சொன்னால் சரி வராது அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜி இதெல்லாம் தப்பு, தம்பி தேடி அங்கங்கே அலையிறாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டமாக போய்டும் அப்படிங்கிற, நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறக்கா. சும்மா இருங்க முதல்ல, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடி போகிறாங்க. போய் பழத்தோட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாங்க. உடனே அதை வேங்க மறந்துட்டு, ஏம்மா மீனாவை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. அவள் வேறு வந்து செந்தில் வந்து ஃபோனில் பேசலை, நேரில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவள் வேறு கோவப்பட்டு எங்கேயோ போயிட்டாலும் என்ன செய்யணும் தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓ இப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா மீனா, அப்போ உள் மனசாக இந்த வீட்டில் நடக்கலை. இப்போ மாமாவுக்கு சட்டை வாங்கதாக இருந்தாலும் சரி தான், துணி செருப்பு வாங்கதாக இருந்தாலும் சரி தான், கேக் ஆர்டர் பண்ணதாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே அப்போ நடிப்பில் தான் பண்ணியிருக்கியா. ஓ இப்படி பண்ணுறவன் நீ வந்து நாளைக்கு பிறந்தநாள் வீட்டில் நான் தான் செலவு பண்ணேன், தங்கமேலுக்கா ஒரு காசு செலவு பண்ணல அப்படின்னு கூட சொல்லிடுவியே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிரும் செந்திலும் தேடி அலைகிறாங்க. அண்ணே அன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. அவளுக்கு தான் சுவிட்ச் ஆஃப்னு இருந்தடா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கால் பண்ணி பாருண்ணே, நீ வேறு படுத்தாதண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே மீனா எடுத்துடுறாங்க. மீனா நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. கொன்னக்குடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. மீனா அப்படின்ட்டு போய் அழுகிறாரு. நீ ஏன் அழுகிறீங்க, நான் வீட்டில் இருக்கும்போது பேசவே மாட்டேங்க, நான் என்ன சொன்னாலும் முகம் கொடுத்து பார்க்க மாட்டேங்க, எஸ்எம்எஸ் அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டேங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க, இப்போ வந்து ஏன் நடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்க. மீனா நான் மன்னிச்சிரு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு நீ முடிவு எடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னாங்க, நான் வீட்டுக்கு பஸ்ஸுக்கு வர தான் நிற்கேன் அப்படிங்கிறாங்க. வீடு இங்கே தான் இருக்குது, நீ எதுக்கு பஸ்ஸுக்கு நிற்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அங்கே வர பிடிக்கல, நீங்கள் தான் என்கிட்ட பேசலையே, நீங்கள் பேசாத வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும், அதான் பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே போகிற எப்போ அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரில, எனக்கு இருக்கிற ஒரே இடம், போகக்கூடிய ஒரே இடம் என் மாமனார் வீடு தான், அங்கேயே எனக்கு யாரும் இல்லைங்கும் போது நான் எங்கே போக முடியும் அப்படிங்க. லூஸ் மாதிரி பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படி அழுகிறாரு. சரிங்க சரிங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு கிளம்புங்க, ஆட்டோ அப்படிங்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. முன்னாடியே பைக்கில் போகிறாரு. பைக்கில் போகும்போது ராஜிட்டு கேட்குறாங்க, அண்ணி எங்கே போனாங்க, எதுக்கு போனாங்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியுமே அப்படிங்கிறாங்க. அப்போ நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் கேட்டார்ல அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் கேட்டால் உங்கள் அண்ணன் நான் பதில் சொல்லிக்கிறேன், அக்கா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டின்னா அவங்களுக்கு என்ன அன்புன்னு அவங்களுக்கு புரியும், உனக்கு புரியாது, நான் உனக்கு வெறும் ரூம் மட்டும் தானே அப்படிங்கிறாங்க. நீ சொன்னாலும் ரூம் மட்டும் தான், உண்மையே சொல்ல மாட்டேன், வாயில் வரதெல்லாம் போய் ஓமெல்லாம் எப்படி அன்பு வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. கையில் என்ன பார்சல் வச்சுருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே கேட்போம், சரி சரி கேட்டால் ஏதாவது அதிக பிரச்சனையாக பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தூங்க போகிறாரு. பகல்லே தூக்கமா அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்கு போகணுமா அப்படிங்க. ஓ நான் வெண்டியாக இருக்கேன்னு சொல்லுதியா அப்படிங்கிறாங்க ராஜி. தாய் நல்லா இருப்பேன், நான் கொஞ்சம் கழிச்சு வேலைக்கு போனதுனால தூங்குறேன், நீ வெட்டி அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, நீ காலேஜுக்கு போகலான்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆகா காலேஜ் போகணுன்னு கண்டுபிடிச்சிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் காலேஜ் போகணுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். அவன் ஃப்ரெண்டை தான் பார்த்தேன், அவன் ஃப்ரெண்டு தான் சொன்னான், எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வேலை உங்கள் வீட்டமாக வேலைக்கு காலேஜுக்கு வரல, என்ன நீங்கள் இருக்க சொல்லிட்டீங்களா, வேறு எதுவும் நைட்டு உங்களுக்கு ரொமான்ஸா அப்படி இப்படின்னு நான் கேட்கவும் அந்த பொண்ணு வாயை ஒழுங்காக பேச சொல்லு, நீ எங்கேயோ கட்டடிச்சு போயிட்டு வந்திருக்க, அதை நான் கேட்க விரும்பல, அது உன் பர்சனல், ஆனால் வந்து அன்னைக்கு எங்கள் அப்பாவை அவமானப்படுத்துவேன், மறுபடியும் டியூஷன் எடுக்க போகிறேன், அங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு போயிடாத, நல்லா இருப்பேன், என் மேலே உனக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரூம் மட்டும் நினைக்கலாம், என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, ஆனால் எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தாத, எங்கள் அப்பா பாவம், எங்கள் அப்பா வந்து அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் தனியாக வளர்ந்து ஓரளவு பரவாயில்லாமல் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லை நல்லாவே தான் மாமா வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல, அவரை மேலும் மேலும் அசிங்கப்படுத்த வேண்டாம், நம்ம கல்யாண விஷயத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து நகையை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், திருடினேன் அப்படி இப்படிலாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கும்போது வந்து உங்கள் வீட்டு நகையை வச்சு தானே வாழ்க்கை வைக்கிறோங்கிறாங்க, அப்படி இருக்கும் நீ எங்கேயாவது போய் டியூஷன் எடுக்க, அந்த பணத்தை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்துகிறானு பேசுனாங்க ஏற்கனவே, மறுபடியும் பேசுவாங்க, அதை பார்த்துக்கிட்டு நான் வந்து முதல்ல அமைதியாக இருக்க மாதிரியும் இருக்க மாட்டேன், அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு நடக்குதே வேறு அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போகணுன்னு உன்கிட்ட சொல்லணுமா, உனக்கு சொல்லி ஆகணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்லி ஆகணும்னு நான் கட்டாயம் சொல்லலை, ஆனால் வந்து எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்த மாதிரி எந்த விஷயமும் செய்யாத அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்த மாதிரி விஷயத்த இன்றைக்கி நாங்கள் செய்யலை அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ நீ தனியாக செய்யலை, கூட்டாக தான் செஞ்சுருக்க, அப்போ அன்றைக்கி இதில் பங்கு உண்டா அப்படிங்கிறாங்க. இதை அண்ணிட்டு போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு கேட்கணும், பார்த்துக்கோங்க 2 பேரும், 2 பேர் இல்லை 3 பேர் அப்படிங்க. 3 பேரா,
அவன் தங்கவேலு நீ உண்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உண்டு அப்படிங்கிறாங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் பார்த்து செய்யுங்க. ஏதாவது ஒன்றுனா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவமானப்படுவாங்க. அவங்க 2 பேர் மனசு கஷ்டப்பட்டுன்னா நாங்கள் பையங்க 3 பேர் இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நான் மற்றவங்க எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் வந்து கை நீட்டி பேசுகிற மாதிரி நான் வைக்கவே மாட்டேன். ஆனால் வந்து உன் விஷயத்தில் வந்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. தப்பு எல்லாமே வந்து என் மேலேயும் தான் இருக்குது உன்னை கட்டினதுனால அப்படிங்கிறப்ப, என்னை கல்யாணம் கட்டினது தப்புன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா தாய், நான் தூங்க போகிறேன், எங்கள் அப்பா மனசு கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நடக்காமல் வந்த சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வீடு ரூமுக்கு வந்தோடனே ரொம்பவே அழுகிறாங்க. உடனே இவர் கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, அவள் உன்னையே நம்பி வந்தவா சரியா, அவள் வசதிக்கு வந்து உன்னை மாதிரி மாப்பிள்ளையை கட்டாமல் பெரிய பணம் படித்த மாப்பிள்ளையை வேலை பார்க்குற மாப்பிள்ளையை கட்டியிருப்பாள். ஆனால் வந்து உன்னை பிடிச்ச ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகிறான். உங்கள் அப்பா கோவத்தில் ஒரு பிள்ளை வந்து குடும்பம் நடத்துகிறான்னா மிகப்பெரிய விஷயம். நான் கட்டின பொண்டாட்டி என்னாலே ஜீரணிக்க முடியாமல் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் மீனா இந்த வீட்டில் வாழ வந்தவா, இந்த வீட்டு பிள்ளை மாதிரியே மாறி இந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்றால பழகிறா. அப்பேற்பட்ட பிள்ளைய நீ வந்து முதல்ல நீ தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ராஜிக்காவை சப்போர்ட் பண்ணுறா பண்ணலை, நீ அவர்கிட்ட பேசியிருக்கணும். ராஜியுமே பெரிய தப்பு எதுவும் செய்யலையே. கதிருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே அவன் வந்து டியூஷன் எடுக்க போயிருக்கான். அந்த நேரத்தில் எனக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் உண்மை அது தானே. அவன் புருஷனுக்காக அவன் வேலைக்கு போயிருக்கா. அது நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது தப்பாக தெரியுது. அவள் சைட்லேருந்து பார்க்கணும் நம்ம. இன்றைக்கி நிலைமையில் அதான் உண்மை. எதிர்த்த வீட்டுக்காரங்க வந்து அவள் டியூஷன் எடுத்து நம்ம சாப்பிட்டு தான் வைக்கணும்னு சொல்கிறாங்கனாக்கா அவங்க கடுப்பில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளும் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டு பிள்ளை என்ன செய்யும், உங்களுக்கு என்னென்னு கேட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படி சொல்லுங்க அத்தை அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க ராஜி. உடனே இவன் சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எழுந்துச்சி வராரு. டேய் உன்னையால என்னடி பிரச்சனை, ஒன்று ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. டேய் அவள் என்னடா சொல்கிறா, கரெக்டாக தானே சொல்கிறா, அவள் உனக்காக தானே வேலைக்கு போனால், நீ வந்து அது புரிஞ்சுக்கிட்டாமல் அவட்ட பேசாமல் இருக்க அப்படிங்கிறாங்கம்மா. அவட்டெலாம் நான் பேசிட்டேன், நீ கொடுங்க அப்படிங்கிற. ஹே பேசிட்டானடி அப்படிங்கிறாங்க. எங்கத்தான் பேசினார், ஒழுங்காகவே பேசலை அப்படிங்கிறாங்க. உங்கள் தானே பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க தான் இப்போ கூட சண்டை தான் போடுறாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க சந்தோஷமாக. என்னக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. பேசிட்டாங்களா அப்படிங்கிற. ஆமாம் நான் பண்ண மந்திரம் ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. என்னது மந்திரம் ஒர்க் அவுட் ஆகிட்டா அப்படிங்கிறாரு செந்தில். ஆமாம் ரொம்ப பிகு பண்ணீங்க, என்கிட்ட பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நான் பேச வச்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. இதுவுமே வந்து தில்லாலங்கடி வேலை தானே, இதுக்கு எங்கள் அப்பாட்ட எப்படி ஏச்சும் இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காரு. உடனே அப்போ தான் அவருக்கு நினைவு வருது, ஆகா ஒரு மளிகை கடை பொருள் வந்து டெலிவரி பண்ணதுக்கு அப்பா அனுப்புனாரா, பொருளை கொண்டு வாக்கியங்கிற உரமா வச்சா அது என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரு. டேய் கதிரு அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அப்படிங்கிறாங்க. வாக்கியங்கிற ஓரமாக வந்து மளிகை பொருளை வச்சுட்டு நான் டெலிவரி பண்ண போனேன்டா, என்னாச்சுன்னு தெரில அப்படிங்க. என்னென்ன நீ வேறு வச்சுரு வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறாங்க. அங்கே மளிகை பொருளை காங்கலை. அங்கே பாண்டியனுக்கு ஃபோன் வருது. பாண்டியனே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என் மகளுக்கு பிறந்த நாள் மளிகை பொருளாக கொண்டு கொடுங்க சமைக்கணும்னு சொன்னேன், ஆனால் இன்னும் மளிகை பொருள் வரலையே அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சரியான கோவம், என் பையன் தான் கொண்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. என்னென்ன கொண்டு வந்தான்னு இருக்கியே, இன்னும் உங்கள் கடையில் நான் சாமானே வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உங்களுக்கு வந்து மளிகை பொருளும் கொடுத்துட்டாச்சு, பில்லும் கொடுத்துட்ருங்க, நீங்கள் கையில் காசு கொடுக்குன்னு சொன்னீங்க, இப்போ வரலங்கிறீங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஃபோன் அடிக்கிட்டே எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. அப்பா வாக்கியங்கிறாட்டம் இருக்கேன். அவங்க நெல் உணவு இந்த நம்ம மளிகை பொருளை கொடுக்குதான்னு சொன்னேன், நீ போய் கொடுக்கவே இல்லைங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா கொடுக்கல அப்படிங்கிறாங்க. முதல்ல கொடுத்து தொலைடா, இவ்வளோ நேரமாடா அப்படிங்கிறாங்க. அப்பா மளிகை பொருளை காங்கலை அப்படிங்கிறாங்க. என்னது மளிகை பொருளை காங்கலையா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா மீனா திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா, நான் அந்த மாதிரி எனக்கு வாழை பிடிக்கல, நான் எங்கள் வீட்டை பார்த்து போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அனுப்புனா, நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு உடனே மளிகை பொருளை வாக்கிங்காரில் வச்சுட்டு போனோம்மா, வந்து பார்க்குறேன் காணலை அப்படிங்கிறாங்க. என்னடா நீ முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே, அப்படின்னா நீ மீனா போய் பாருன்னு சொல்லிட்டு நானாக டெலிவரி பண்ண போயிருப்பேன், இல்லை பழனியாக தான் அனுப்பிடுவேன், இல்லை மாமாவே அனுப்பியிருப்போம். என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்க, அந்த பொருளோட விலை எவ்வளோ தெரியுமாடா, 7000 கொண்டு போயிருக்கேன், 7000 பொருளை நீங்கள் தொலைச்சிட்டு அசால்ட்டாக சொல்கிற, ஒரு நாள் 7000 உழைக்க எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா அப்படிங்கிறப்ப. சாரிப்பா அப்படிங்கிறாங்க. சாரி நான் சரியாக போச்சா, ஆனால் வந்து இது நல்ல பழக்கம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த அண்ணன் கிடைக்கும். அண்ணே மளிகை பொருள் ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்க. இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க பாண்டியன். சாயந்தரம் 3 மணிக்கு என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள், இன்னும் சமைக்கலைன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நான் 5 மணிக்கு எல்லோரும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே, 3 மணிக்கு நாங்கள் பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் அங்கே பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டே பழனி இதெல்லாம் போடுறா அப்படிங்கிறாங்க. எல்லாம் போட்டு மளிகை பொருளை பாண்டியனே கொண்டு கொடுக்குறாரு. இந்த சூழ்நிலையில் செந்தில் கடைக்கு வந்துடுறாரு. வந்தோடனே பாண்டியன் கேட்குறாங்க, டே உன்னால் 7000 நட்டோம், 7000 எப்படி தர போகிறேன், உனக்கு 5 பைசா கிடையாது, எப்படி இந்த 7000 சரி பண்ணுவேன் அப்படின்னுட்டு இருக்கும்போது கதிர் பின்னான்னு இருக்காங்க. அவர் ஏன் சரி பண்ணணும், அவருக்கு நீங்கள் என்ன சம்பளமாக கொடுக்குறீங்க, அவருக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் கொடுக்கணும் தெரியுமா, அதில் அத்தனை ஆயிரத்தில் அதை கழிச்சுக்கோங்க அப்படிங்கிற. டே அப்பாடா அப்பா தானே,
உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம். உன் பொண்டாட்டியை காங்கரா வைக்கலங்கும் போது உனக்கு தான் ரத்தம் துடிக்கும். நீ தான் வந்து ஓடணும் சாடணும். வேறு யார் ஓடுவா? அப்படிங்கும்போது அது எந்த பொருள் இருக்குது ஏது பொருள் யோசனை பண்ணிகிட்டா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், யோக்கியனா பேசுதியா, ராஜிட்ட நீ பேசுதியா அப்படிங்கிறாங்க. அவட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ அவட்ட பேச மாட்ட. அந்த புள்ள மனசு கஷ்டப்பட்டுட்டு அலையும். நீ வந்து அடுத்தவங்களுக்காக நியாயம் பேசுவியோ? என் மகன்டா செந்தில், நான் பேசுவேன் ஏசுவேன். 7,000 எனக்கு ஒரு பெரிய காசு இல்லை. ஆனால் அந்த கஷ்ட நஷ்டம் புரியணுங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். மளிகை பொருளை ரோட்டில் வச்சுட்டு போனால் யாரெல்லாமோ எட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அது இகழ்ச்சியாக பேசுவாங்க. நம்ம மட்டும்தான் அந்த ஏரியாவில் மளிகை கடை வச்சுருக்கோமா, வேறு யாருமே வைக்கலையா? 4 பேர் நம்மளை சீப்பாகவும் பேசக்கூடாது. தொழிலில் ஒரு நேக்கு இருக்கணும், ஒரு நாணயம் இருக்கணும். ஒரு பொருளை கொண்டு கொடுக்கணும், இத்தனை நேரத்தில் கொடுக்க முடியலையா அதுக்குள்ளே ஆளை மாற்றி வச்சுட்டு போகணும். இதைத்தான் நான் சொல்கிறத தவிர்த்து பொண்டாட்டி சண்டை போட்டு போயிட்டா அவள் வந்து செல்ல ஆவாயிட்டு அவள் காணலை கோவப்பட்டு போகிறான்னா அதை போயிட்டு போட்டுன்னு விடாது சொல்லுற ஆளும் நான் கிடையாது. அவன் மருமக தான், இவன் பொண்டாட்டி தான். இவன் தேடி போய் தான் ஆகணும், அதான் அவன் கடமை என்ன. ஆனால் வந்து ஒரு பொருளை வந்து நீ கொண்டு போகிறன்னா அதை பத்திரமா ஒரு இடத்துல ஒரு ஆளை பார்க்க சொல்லிட்டு போகணும். அப்படியே போய்ட்டு என்ன ஆகும்? இந்த மாதிரி யாரும் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன, அந்த யோசனையாவது இல்லையா அப்படிங்கிறாங்க. அதான் 7,000 சம்பளத்தில் கழிக்க சொல்லிட்டோம்ல அப்படி. எனக்கு தெரியும்டா, அதை கழிக்கணுமா கழிக்க வேண்டாமான்னு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. டேய், உன்னுடைய சேரில் முதல்ல சேர்க்கையே மாற்று அப்படிங்கிறாங்க. டேய் கதிராப்பா நீ தான் சொல்கிறாரு அப்படின்னு புரியுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த சொல்லி என்ன மச்சான் இப்படி கதிரா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடா என்கிட்டே வந்து சம்பளம் கொடுக்கலன்னு ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிறான். உண்மையை தானே சொல்லுதான் அப்படிங்கிறான். ஓ, துறை தான் சொல்ல சொன்னீங்களோ அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் மச்சான் சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் சொல்கிறேன், ஏப்பா அவனுங்களுக்கும் ஏதாவது சம்பளம் கொடுத்தா தானே செலவுக்கு ஆகும். இப்போ எனக்கு கரெக்டாக தர, மற்ற இடத்துல எனக்கு வந்து 1000 மேலே எவனும் தரமாட்டான். நீ 1200 சம்பளம் தர, அது போக 2 நேரம் டீ வாங்கி தர, மதியம் சாப்பாடுக்கு துட்டு தர, இவ்வளவும் செய்த. ஆனால் அந்த பையங்களுக்கு ஏதாவது செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா சம்பளம் கொடுத்தா அப்போ அந்த சம்பளத்தை வச்சே வாழ்ந்துக்கிடுவாங்களா? வீட்டில் சாப்பிடாமல் இருந்துக்கிடுவாங்களா? இல்லை துணிமணி கொடுக்காமல் இருந்துக்கிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லாம் பிள்ளைகளை பார்த்தா செஞ்சு தான் ஆகணும். ஓ மச்சினன் பெரிய கோடீஸ்வரன் தான், நீ தான் உலகம், உன் குடும்பம் தான் உலகம்னு உங்கள்கிட்டயே இருக்கான் பழனி. செந்தில் நல்லா படிச்சிருக்கான், படிச்சிருந்தாலும் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுதாருன்னு அவன் உடனே வேலை பார்க்கான் அப்படிங்கிறாங்க. மாமா அவன் வராட்ட கூட சமாளிக்க முடியுமாம்மா? அவன் வந்து தான் பெரிய பொறி டெலிவரி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பொருள் அங்கங்கே தொலைச்சான் வச்சாமுங்க, இது நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏப்பா இன்றைக்கி ஒரு நாள் தானே இப்படி ஆகிட்டு, அதுவும் பொண்டாட்டியை காங்கலன்னா அவன் பரிதவிச்சிட்டான் விடு. அவன் ஒரு குடும்பத்தில் பொண்டாட்டி பிடிச்சுன்னு சண்டை போட்டால் நம்மளே வந்து என்னாச்சு ஏதாச்சுங்கிற சிந்தனையாக மறந்து லாந்துவோம். அந்த மாதிரி அவன் லாந்திருக்கான். அதுவும் சின்னஞ்சிருசு. அவங்க 2 பேரும் வீட்டில் பார்த்து வச்சா பொண்ணு மாப்பிள்ளை கிடையாது, அவங்களா விரும்பி கட்டிக்கிட்டாங்க. இப்போ கோமதியை நீ சண்டை போட்டோன்னா அவனுக்கு போக்கு இடம் கிடையாது, வீட்டிலே தான் இருந்தாகணும். அதே மாதிரி தான் மீனோட நிலமையும். இவனை விரும்பி வந்துட்டான், அந்த பிள்ளை எங்கே போகும்? அப்போ இவன் என்ன ஆயிருமோ ஏதாயிரம் அலையிறதுனப்பா செய்வான். இதே இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நேராக தாய் வீட்டுக்கு போகும், இல்லை தாப்பா வீட்டுக்கு போகும், என்னத்தையாவது பண்ணும். இங்கே அதுக்கு வழி இல்லையே என்ன. அதனால் வந்து உடுப்பா, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சால் பண்ணிட்டான் தெரியாமல் தானே பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. பாங்க பாரு, நீ எனக்கு மருமகனா அவன் பேரன் வந்து தப்பு பண்ணவனா இப்போ தான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரி மாமா நீங்கள் எல்லோரும் இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்க. எங்கே பாண்டியா சொல்லிட்டு போய் யாரும் வந்தால் கேட்டால் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. யாரும் கேட்க மாட்டாங்கம்மா, ஒரு 4 மண்டபத்துக்கு ரெகுலராக சரக்கு அனுப்பிட்டுருக்கோம், 4 பேரும் ஒன்று போல் காசு தரல, என்ன வரும் நான் கேட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் நான் வேணா கேட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஓ நீ தான் கேட்க அனுப்புனேன், நீ தான் கேட்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆஹா மச்சான் போனார்னா கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு இந்த 4 மண்டபத்துக்கு நான் போய் பணமே கேட்கலையே மறந்துட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. மச்சான் நானே போகிறேன் அப்படிங்களா. இல்லை நீ அனுப்புனா சரி வராது, நான் போயிட்டு வரேன். ரெகுலராக நம்ம மளிகை பொருள் அனுப்பிட்டுருக்கோம், அவங்க கரெக்டாக செட்டில் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த மேனேஜரு. இப்போ என்னன்னா ஒரு மண்டபத்து மேனேஜர் செட்டில் பண்ணணும் என்ன கதை? கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆள்டையும் நமக்கு 1,00,000 நிற்கு. 4 மண்டபத்துக்கு 4,00,000 ஆச்சு. 4,00,000 தான் அந்த மாதம் ரன் பண்ணதுக்கு சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து கிளம்புறாரு. இங்கே பழனி ஐயோ முடிஞ்சு போச்சு மாப்பிள்ள அப்படிங்கிற. என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இந்த 4 மண்டபத்தில் போய் நான் கேட்கவே இல்லைடா, ஆனால் நான் எனக்கு ரொம்ப வெயில் ஓவராக இருந்துச்சு, அதனால் போகலை, கொஞ்சம் தரலை வைக்கலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். சரி அந்த பக்கமாக டெலிவரி போகும்போது வாங்கிக்கலான்னு பார்த்தேன். இப்போ என்னன்னா இவர் கிளம்பிட்டாரு அப்படிங்கிறான். மாமா யாருக்குன்னு என்ன வச்சு செய்கிறாரு, அவர் வந்தாருன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியன் இந்த மண்டபத்துக்கு போகிறாரு. போயிட்டு என்னங்க நீங்கள் என் மச்சினை வரான் பைசாவே கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்க. எந்த மச்சினை வரான் அப்படிங்கிறாங்க. பழனி அவங்க வரவே இல்லை, வந்தால் தான் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் 4 மண்டபத்துலையும் செட்டில் பண்ணிடுறாங்க. இதை வாங்கி பாண்டியன் சரியான வைக்க நேராக கடைக்கு வராரு. பழனி கடை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. ஏமாச்சான் அப்படிங்க. ஏமாச்சானா நீ ஒரு இடத்துல நம்பி என்ன கேட்கல, இப்போ நீ கேட்டால் அவங்க தரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ எனக்கு அவங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுதா அப்படிங்கிறாங்க. மச்சான் ஹீட் அப்படியே ஒரு ஹீட்டு மச்சான், எனக்கு 2 நாள் சரியாக வயிற்றாலா போகுது, அதனால் என்னால் ஒரு பக்கம் போக முடியல அப்படிங்க. அதே என்கிட்ட உள்ளதை சொல்லணும்டா அப்படிங்கிறேன். எங்கே மச்சான்னு சொல்லுதிய
ஒரு மாதிரி தான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டுட்டு அந்த தெருவுக்கு போ இந்த தெருவுக்கு போன்னு அனுப்புறீங்க. வெயில்னா வெயில் அப்படி ஒரு வெயில் அடிக்கும் மச்சான். அதனால் தம்பி கேட்கணும்ல, இன்றைக்கி ஈவினிங் போய் கேட்கணும்னு நினச்சா அதுக்குள்ளே போய் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. டேய், ஒரு மண்டபத்தில் வந்து பொருளை கொடுத்து 4 நாள் 5 நாள் கழிச்சு நம்ம போய் பொருள் வாங்கினோம், பொருளுக்கு பணத்தை வாங்கினோம்னா அடுத்தவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் புக் ஆயிரும். அதுக்கும் சேர்த்துட்டு வரும்போது தொகை கூடிரும். இப்படியே செஞ்சுட்டு தான் நம்ம எப்படிடா தொழில் பண்ணுறது? இப்போ 4 லட்ச ரூபா வசூல் பண்ண போனேன், ஒரே நிமிஷத்தில் நான் வசூல் பண்ணிட்டேன். இதேமாரி வசூல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா லட்சக்கணக்கில் அமௌண்ட்டு சேர்ந்துட்டு இருக்கோம். நம்ம மொத்த கொள்முதல் பண்ணும்போது நம்ம பணம் கொடுக்கணும்னா பொருள் தர மாட்டான். வெறும் மளிகை கடையும் நடத்த முடியாது, கிளிகை கடையும் நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க. மச்சான் நம்ம நடக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் ஒழுங்காக இருந்தால் செந்தில் நீங்கள் இருங்க, இல்லையா வேறு எங்கேயாவது வேலையை தேடிடுங்க அப்படிங்கிறாங்க. மச்சான், நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு சம்பளம் உண்டு. ஆனால் இந்த கடையில் வர எங்களுக்கு மிஞ்சி போனால் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு 2 சேவச்சிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இங்கேருந்து ₹1 காசு எங்களுக்கு வருமானம் கிடையாது அப்படின்னு. ஓ, உங்களுக்கு துறைக்கு காசு தான் பிரச்சனை. காசு இருந்தால் ஒழுங்காக வேலை பார்ப்பீங்க அப்படி தானே? இன்னையிலேருந்து குமரேசன் மாமாவுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் அதே சம்பளம் தரேன். ஆனால் 8 மணிக்கு கடைக்கு வரணும், நைட் 8 மணிக்கு தான் போகணும். அது சம்மதமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மச்சான் எனக்கு சம்மதம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் அப்படின்னு இருக்கிறாரு. என்னடா சம்மதம்னா சொல்லு அப்படிங்கிறாங்க. சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. சரி மாமா, உங்களுக்கு சம்பளம் தரும்போது நான் சேர்த்து தந்துடுவேன், நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா, ஏதோ ஒரு சுமூகமாக நடந்துடும் நினச்சது தான். அவங்களுக்கு எதுவும் செலவுக்கு ஆகுமான்னு சொல்லி தான். மற்றபடி வந்து அந்த பையங்க வந்து உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கணும் வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் தான் அப்படி நினைக்கிங்க, அவங்க ஒரே குடும்பம்னு நினைக்கல. நான் சரி நம்ம குடும்பத்துலேயே நம்ம சம்பளம் கொடுத்தா பிரித்து பார்க்குற மாதிரி இருக்குமென்னு சொல்லிட்டு தான் நான் சம்பளம் கொடுக்கல. ஆனால் இந்த அளவுக்கு பேசும்போது நம்ம அப்படி விட முடியாது மாமா, நான் சம்பளத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாரு குமரேசன் பாண்டியங்கிட்ட. இப்படியான சூழலில் தங்கமயில் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா கால் பண்ணி எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குமா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அப்படிங்கிறாங்க. என்னடி ஆச்சு, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உங்கள் மாமா வந்து பிறந்தநாள் கொண்டாடுறான், உனக்கு என்னடி பிரச்சனை, உன்னை ஏதாவது செய்ய சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. என்னையை யாருமே ஒன்றும் செய்ய சொல்லம்மா, நான் தான் மாமா பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடணும் அப்படி இப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனே, உன் கையில் காசு கிடையாது, ஏன் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, உன் புருஷன் உழைச்ச காசை கொண்டு அங்கே கொடுத்துருவாரு, உன் கையில் ₹1 காசு கிடையாது, இதில் ஏன் நீ பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதாம்மா, அந்த மீனாவையும் அந்த ராஜியும் தூண்டி விட்டோன்னா அவங்களே பண்ணிடுவாங்க, எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். என் வீட்டுக்கார் எப்படியாவது செலவுக்கு வாங்கிடுவாருன்னு பார்த்தேன். ஆனால் என் வீட்டுக்கார் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டாருமா. காலையில் வந்து நாங்கள் 3 பேரும் துணி எடுக்க போனாங்க மாமாவுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிறாங்க. காசு கிட்ட கேட்டேன், எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாரு. நான் எப்படிமா கேட்க முடியும்? அப்போவே நான் கூனி குறுகி நின்றேன். அப்போ மாமா தற்செயலாக வந்துட்டார். அப்போது மீனா தான் சொல்லுவாள், இந்த மாதிரி நம்ம போகிற இடம் தெரியக்கூடாது மாமாவுக்கு, மாமாவுக்கு தெரியாமல் நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரைட்டு, நம்ம மாமாவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 3 பேர் வேறு வேறு திசைக்கு போகிற மாதிரி பண்ணோம். அப்போ மாமா வந்துட்டு என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன், வெறுங்கையோடு போகாதம்மா, பழங்கள் எதுவும் வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. நல்லா தானடி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. நல்லா தான் சொன்னார், வெறும் ₹200 கொடுத்து ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போ, ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போ, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போ உங்கள் வீட்டுக்கு, நீ வாங்கிட்டு போனால் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ₹200 கொடுக்காருமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, உன் புருஷனோட அப்பா வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக தான் இருக்காரா இன்னும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவர் ₹200 கொடுக்காரு, அங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து அவங்க தான் பணம் கொடுத்தாங்க, நான் ஒன்றுக்குமே கொடுக்கல, எனக்கு ரொம்ப கூனி குறுகி போயிட்டேம்மா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்காக என் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல இருக்கோம், சாப்பிட்றதுக்காவது நான் பில் கொடுக்கணும், ₹1200 பில் வந்திருக்கு, அதையாவது நான் கொடுக்கணுன்ட்டு ஃபோன் அடித்தோம்னா அவர் வேறு கட் பண்ணிடுறாரு. நான் என்ன தான் செய்யணும், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. மாமா பிறந்தநாளுக்கு கண்டிப்பாக மீனா எதையாவது சொல்லி காட்டுவாங்க, மீனா வந்து பயங்கரமாக பிளான் பண்ணுறாமா. நான் என்னமோ நினச்சேன், செந்தில் தம்பி வந்து அந்த ஹோம் டியூஷன் எடுத்த விஷயத்தில் வந்து அப்பாவை அவமானப்படுத்திட்டா மீனா அப்படின்னு சொல்லி பேசாமே இருந்தார். நான் கூட சரி ரைட்டு, அத்தைக்கிட்ட பேசாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கூட சேர்த்து வச்சோம்லாமா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, இதெல்லாம் சேர்த்து வைக்கிறனால உனக்கு மைனஸ் தான் வரும், நீ சத்தண்டாமல் இருன்னு. நீ கேட்குற மாதிரி இல்லை, இப்போ அந்த பிள்ளைகள் கேம் ஆடுது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் எதுக்கு தான் அத்தை கூட சேர்த்து வச்சுன்னு எனக்கு தெரியல. ராஜியும் மீனாவும் அத்தை கூட பேச வச்சேன், இப்போ மீனாக்கிட்ட வந்து அவங்க வீட்டுக்காரர் பேசவே இல்லைன்னொன்னே அவள் ஒரு கிரிமினலாக ஒரு பிளானை போட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ மட்டும் அனுப்பிட்டாலாம். இதை கேட்டு அவர் புருஷன் அங்கங்கே அலைஞ்சி கடைசியில் அவரை கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சி இப்போ சமரசமாயிட்டாங்க. இப்படி பிளான் பண்ணுறவா எல்லா பொருளுக்குமே காசு கொடுத்தது மீனாவும் ராஜியும் தான். என்ன அப்படி இருக்கும்போது நல்ல பேர் அவங்க மட்டும்தான் வாங்கிறதுக்கு அந்த மீனா பாப்பா, என்னை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு பாப்பாமா, எதையாவது பண்ணி மாமாக்கிட்ட நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறாங்க.
நிரூபிக்கிறதுக்கு என்னடி பண்ண முடியும்? உன் புருஷன் வேலை பார்த்த சம்பளத்தையும் கொண்டு அங்கே கொடுத்துட்றாரு. உன் கையிலையும் காசு இல்லை. உனக்கு கொடுத்து உதவுறதுக்கு நம்ம வீட்லேயும் காசு இல்லை. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாரு, நீ என்னை எல்லா நகையும் கவரிங் போட்டு தான் கட்டி கொடுத்த, அதை நான் மன்னிச்சு விட்றேன். இல்லை எனக்கு எதுவுமே செய்யலை, அதையும் நான் விட்டுறேன். ஆனால் எங்கள் மாமா பிறந்தநாள் நீ ஏதாவது பண்ணித்தாம்மா ஆகணும் அப்படிங்கிறாங்க. நான் என்னடி பண்ண முடியும்? உங்கள் மாமனுக்கு நான் என்ன செயினாக கொண்டு போட முடியும்? அப்படி போட்டாலும் கவரிங்கில் தான் கொண்டு போட வேண்டியதாக இருக்கும். உன் புருஷன் பிறந்த நாளுக்கு போடுதோம்னா நீ கலத்தி கூட வாங்கி வச்சுக்கலாம். ஏங்க பத்திரமா இருக்கட்டும், கொண்டாங்க, ஏற்கனவே தான் ஒரு செயின் போட்டிருக்கீங்களேன்னு கலத்தி வச்சுக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மாமனுக்கு கொடுத்தோன்னா உங்கள் மாமன் கழுத்திலே போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அது கருத்து போச்சுன்னா நாரி போயிடாது. இல்லை அந்த பொருளை பார்த்து அவர் கண்டுபிடிச்சாலும் அசிங்கப்பட்டு போயிடாது. என்னடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. எவ்வளவோ நீ எத்தனை வாட்டியோ வட்டி வாங்கியிருப்ப, என்னெல்லாமோ செஞ்சுருப்ப. இது எப்படியாவது பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டோடு வந்து அவருக்கு பரிசு ஏதாவது நீ கொடுக்கணும், இல்லைன்னா என்கிட்ட கொடுத்து நீ கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியலையேடி, நீ இப்படி சொல்கிற. உங்கள் மாமன் தான் பிறந்தநாள் தான் சிறப்பாக கொண்டாட வேண்டாம், கோயிலில் மட்டும் பூஜை வச்சா போதும்னு கத்த சொன்னாங்களா? வாயை மூடிட்டு நீ இருக்க வேண்டியதானே. நீ ஏன்டி இந்த மீனாவையும் அந்த ராஜியும் கிளப்பி விட்ட அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாக தெரியுதுமா. அந்த மீனாவை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ராஜி கூட வந்து டம்மி பீஸ் தான், அவட்ட ஒரு ரூபா காசு கிடையாது. ஆனால் மீனா சம்பளம் வாங்குறல்ல, பல மாதம் சம்பளம் அவன் கையில் இருக்கும் போல். அது வேறு அவள் பணக்காரி, அவள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அதனால் அவள் பயங்கரமாக சில்பட்ட வேலை பார்க்கா. நான் வந்து மாட்டிக்கிட்டோம்னா எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது பண்ணுமா, எனக்கு இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடுமா. சரி என்றைக்கு தான் பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பிறந்தநாள் வந்து நாளைக்கு வருதுமா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு அடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா எல்லாமே எடுத்துட்டா, நம்ம அம்மாவுக்கு தெரியாத அளவுக்கு எல்லாமே பண்ணுறா. ட்ரெஸ்ஸுலேருந்து கேக்குலேருந்து எல்லாமே வாங்கிட்டா. ஏன் வெடி கூட வாங்கிட்டா. டிஜிட்டல் போர்டு அடித்தா வந்து எங்கள் மாமாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் அடிக்கலை, மீதி எல்லாமே செஞ்சிட்டா. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன செய்யணே தெரிலம்மா. நம்ம என்ன செஞ்சால் கௌரவமாக இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் காசும் நம்மகிட்ட இல்லையே அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சரி போன வை, நான் வழக்கம் போல் ஏதாவது பண்ணி காசை தேர்த்த முடியுமான்னு பார்க்குறேன், போன வை அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்லி தங்கமேல் அப்பா வராரு. உங்கள் சமந்தாருக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க. போயிடுவோம், எப்படியும் சாப்பாடு சௌகரியம்லாம் பயங்கரமாக இருக்கும். பில்டப் பண்ணணும் அப்படி தானே. ஒரு ஆட்டோவுக்கு காசு வேணும், ஒரு 300 தேர்த்திருந்தேன் எப்படியாவது அப்படிங்கிறாங்க. 300 அவருக்கு தங்க நகை போடணுங்க அவங்க மாவா, நீ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. தங்க நகை தானே, ஒரு கவரிங் நகைக்கு கடைக்கு போனால் 200 கொடுத்தா செயின் வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. யோ நல்ல ஆள் நீ, தங்கமே போடணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கின்னு சொல்கிற, அவள் கல்யாணத்துக்கு நம்ம தங்க நகை போடல, டோட்டலாக எப்போது போன நகையும் வந்து நம்ம கவரிங் தான் கொடுத்தோம். இப்போ இவருக்கு மட்டும் எப்படி நகை போடுறது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையா. அந்த மீனா பிள்ளை கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கா, என் மாமன் அசத்துறதுக்கு அந்த பிள்ளை ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி வெளியே தெரியாமல் வச்சுருக்காளாம். நாளை கழித்து பிறந்தநாள், நாளைக்கு பிறந்தநாள், ஏதாவது கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லுதா. அதான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம என்ன பண்ண முடியும் பாக்கியம், விரலுக்கு ஏற்ற வீக்கை தான் நான் பண்ண முடியும், நம்மகிட்ட தான் காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள்கிட்ட இன்றைக்கி தான் காசு இருந்துச்சு, ஒரு நாள் இருக்காது. ஏன்னா நேரத்துக்கு காசு இருந்துச்சு இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறதுக்கு. எப்படியாவது ரெடி பண்ணி தான் ஆகணும். சமந்தாருக்கு நம்ம போனால் தான் மறுவாதியாக இருக்கும். 80 பவுன் நகை போட்டிருக்கோம். அவருக்கு வர பிறந்தநாள், நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறந்தநாள், அவருக்கு நம்ம கொண்டாடணும் வைக்கணும்னா தானே அவர் நம்ம பொண்ணை பெருசாக நினைப்பார். இல்லைன்னா தங்கமயில் அந்த வீட்டில் மதிக்கவே மாட்டாங்க. அவன் மூத்த மருமகன்னு பேருக்கு ஆகி போகும். ஏன்னா பணத்தை வச்சு தான் மதிப்பீடு, எதையாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு என்ன பண்ண முடியும் பாக்கியம், இரு நான் வெளில போயிட்டு வரேன், ஏதாவது சிக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. சைக்கிள் எடுத்து வெளியே சுற்றுறாரு. ஒன்றும் ஆப்பிடலை. நேராக வீட்டுக்கு வராங்க. இங்கே பாரு கோமதி, ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, வெறும் வரல வச்சுக்கிட்டு இப்படியே அலைங்க, ஆடிக்கிட்டே அலைங்க, எதையாவது செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. புரியலை, எனக்கு தான் புரியலை, உங்களை ஏன் கேட்டணும்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, நான் வழக்கம் போல் பழைய வேலையை பார்த்தா தான் இது பண்ண முடியும் போல் அப்படிங்கிறாங்க. உடனே என்னச்சு போகிற பஸ்ஸில் வழக்கம் போல் பொருளுக்கு எடுப்பி அது மாதிரி எடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் எடுத்தாகணும், முன்னாடி எடுத்தேன். சரி என்ன வந்து பல வாட்டி போலீஸ் வார்ன் பண்ணி விட்டாங்க. சரி இனிமேல் இதை பண்ண வேண்டாம் வைக்க வேண்டாம், சிம்பிளாக யாரையும் ஏமாற்றி மட்டும் பொழைச்சிக்கலான்னு பார்த்தேன். இப்போ நான் உடனே தங்க நகை போடணும்னா நம்ம வந்து எங்கே போய் வாங்க முடியும். எவனையாவது ஆட்டையை போட்டு பணத்தை வாங்கி அதுக்கப்புறம் போய் பொருள் வாங்கிறத பாட்டிலும் நம்ம பேசாமல் பொருளை ஆட்டையை போட்டுருவோம், வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம ரூட்டில் தனியார் பஸ்ஸு எத்தனை பஸ்ஸு போகுது ஏது போகுதுன்னு சொல்லி சுடர்கிட்ட போய் கேளும் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்க. அந்த செல்ஃபோன் பெட்டி டப்பாவில் தான் வந்து எந்தெந்த தனியார் பஸ்ஸு எப்போ வருது அது வந்து தெரியுமே, அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுடரே அப்படிங்க, என்னப்பா அப்படிங்கிறாங்க.
ஒன்றும் இல்லை, நம்ம ரூட்டில் தனியார் பஸ் என்னென்ன பஸ்லாம் வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கு பாருமா அப்படிங்கிறாங்க. உடனே இருங்கப்பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுத்து அப்படியே சர்ச் பண்ணி பார்க்குறாங்கப்பா. இத்தனை பஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்க பஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இத்தனை மணி நேரத்துக்குள்ளே பஸ் இருக்குது, இங்கேருந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஊருக்கு வருது, இத்தனை பஸ் இருக்குது சரியா, இத்தனை மணிக்கு ஒருக்க இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ ஒன்று செய்வோம், நேராக இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நீ பொருள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. எடுத்தே ஆகணுங்க, சம்மந்திக்கு ஏதாவது செஞ்சால் தானே நம்மளுக்கு மறுவாதியாக இருக்கும். தங்கமயில் அங்கே வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு கிடக்கா. ஏற்கனவே எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, வீட்டுக்கு வந்துடுதுன்னுட்டு இருக்கா. நம்ம இவ்வளோ போய் சொல்லி அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சதுக்கு அர்த்தமெல்லாம் போயிடும். மாப்பிள்ளை கையில் கொஞ்சம் காசு வச்சுருப்பாருன்னு பார்த்தா அவரும் பிழைக்க தெரியாமல் தான் இருக்கார். இன்றைக்கி இருக்க நம்ம பண்ணுற பண்ணுதை பார்த்து தங்கமயில் மாதிரி ஆளே கிடையாது, தங்கமயில் கையில் தான் வந்து குத்துச்சாவி இருக்கணுங்கிற அளவுக்கு அவர் மனசு குளிரணும், அந்த அளவுக்கு பண்ணணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. நேராக பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க. அங்கே பஸ்ஸை பார்க்குறாங்க, கூட்டம் இல்லை. 2வது பஸ்ஸையும் பார்க்குறாங்க, கூட்டம் இல்லை. என்னங்க இன்றைக்கி சுத்தமாக கூட்டம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாக்கியப்போ அவங்க கூட்டம் இல்லைன்னா எடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க கூட்டமாக இருந்தால் தாங்க தெரியாது, யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்ட்டு சரி ரைட்டு ஒரு டீ குடிச்சுவாங்கன்னு சொல்லி டீ குடிச்சுவாங்கன்னு இருக்காங்க. அப்போ ஒரு பஸ்ஸில் செமையான கூட்டம் இருக்குது, எல்லோரும் ஆடி ஏறிக்கிறாங்க. உடனே ஏங்க இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறேன், நான் முன்னாடி ஏறுவேன், நீங்கள் பின்னாடி ஏறுங்க, என்ன அதில் யாராவது பின்னாடி செயினுக்குன்னு போட்டிருந்தா என்ன கண்ணை காமிங்க, நான் அந்த பக்கம் வந்துருந்தேன். அதே மாதிரி அந்த பக்கம் செயின் இருந்தால் நான் கண்ணை காமிக்க, நீங்கள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிடுங்க, நான் அசால்ட்டாக செயினை ஆட்டையை போட்டிருந்தேன், ஆட்டையை போட்டு நைஸாக போட்டு தந்துடுறேன், நீங்கள் வந்து ஃபேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் ஃபேண்டாக போடணும் அப்படிங்கிறாங்க. அந்த இதுக்கு அதுதான் வசதியாக இருக்கும், நீ சாரங்கெல்லாம் கட்டியாக வச்சுக்கிட்டு வந்துடாதும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஃபேண்ட் போட்டுருமா வச்சு நான் போட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்கு ஃபேண்ட் எங்கே வச்சுருக்கிறது அப்படிங்கிறாங்க. எல்லாம் கைவசம் வச்சுருக்கேன் பாரு இந்த பேக்கில் அப்படிங்கிறாங்க. சரி மாட்டிட்டு வரோம் போதும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவு அந்த பேண்ட்டை பாத்ரூமில் போய் மாட்டு வர்றாங்க. சரி ரைட்டு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இந்த பஸ்ஸில் ஏறுவோமா அப்படின்னு போகும்போது டவார்னு வண்டி பஞ்சர்னு சொல்லிட்டு எல்லோரும் இறக்கி விட்றாங்க. கூட்டமே இறங்கிடுது. என்னங்க நம்ம இந்த பஸ்ஸில் வந்து நம்ம எனக்கையாவது நிறைய ஆட்டையை போடலான்னு பார்த்தா பஸ்ஸை விட்டு எல்லோரும் இறக்கி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கோமதி நானும் முடிச்சிட்ருக்கேன், என்ன செய்யணும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே கண்டக்டர் இருக்காங்க, என்னங்க அப்படிங்கிறாங்க. பஞ்சர்னு அவர் ஏற்ற முடியுமா, அதை இறக்கி விட்டாச்சு, அடுத்த அப்படியே இன்னொரு 1 ஹவர் கழிச்சு தான் பஸ் வரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க 1 ஹவர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஃபோன் அடிக்காங்க. ஏண்டி நைட்டுக்கு சமைச்சிரு அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கெலாம் சமைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. சமைக்கிறதுக்கு நான் பாதாவும் பிஸ்தாவும் போட்டால் சமைக்க போகிறேன், அரிசியை போடு, 2 உப்பு போடு, உப்பு போட்டு தண்ணியை பிடிச்சி வை, அடுப்பில் கொதிக்க வை, சிலிண்டரில் வச்சிடாடி, சிலிண்டர் வந்து காசு இருக்கிற வழியில் அது சரி வராது, விறகு அடுப்பில் வை அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கெல்லாம் விறகு அடுப்பில் சமைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரிய குபேரனுக்கு பிறந்திருக்கேன், உனக்கு விறகு அடுப்பில் சமைக்க தெரியாது, ஒழுங்காக விறகு அடுப்பில் சமைச்சு வை அப்படிங்கிறாங்க. போமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஏங்க உங்கள் மோகன் எப்படி இருக்கா, சிலிண்டரில் சமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. சமைச்சிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்போக்கிட்ட மனுஷா அந்த சிலிண்டர் வேங்க நம்ம எத்தனை நேரம் ஏமாற்றி வாங்கியிருக்கோம், சிலிண்டர் கொண்டு வந்து போயிட்டே பணம் தர முடியாது, நல்லா ஆனந்த பாருன்னு நம்ம பிடுங்கி கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கோம், நீ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இன்னும் 1 ஹவர் ஆகுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 1 ஹவர் கழிச்சு வண்டி வருது, கூட்டம் நிறைய வருது. உடனே முன்னாடி ஏறுறாங்க பாக்கியம், பின்னாடி ஏறுறாரு பாக்கியத்தோட புருஷன் தங்கமயிலப்பா. அம்மா பின்னாடி இருந்து கண்ணை காமிக்கிறாரு, அங்கே முன்னாடி இருந்தும் கண்ணை காமிக்கிறாங்க. உடனே என்ன பாக்கியம் அப்படிங்க, இங்கேயும் சென்று இருக்குது அங்கேயும் சென்று இருக்குங்க, 2மே நம்ம ஆட்டையை போட்டுருவோம், போட்டால் செலவுக்கு நல்லா ஓடும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி போட்டுடலாம்ல அவனை போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே நைஸாக ஆட்டையை போட்டு வராங்க. அதை ஒரு பையன் பார்த்துடுறாங்க, அதை அப்படியே வீடியோ எடுத்துடுறாரு. இந்த சூழ்நிலை அப்படியே வந்து நேருட்ட புதுசுன்னு பேசிட்டு இந்த செயினை ஆட்டையை போடுறாங்க. 2 செயினையும் ஆட்டையை போட்டு இவர் ஃபேண்ட் பாக்கெட்டில் வைக்காங்க, அதையுமே அவர் வீடியோ எடுத்துடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போகுது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்தோன்னா நம்ம சவுண்ட் விட்ற வேண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்தவர்னு நினைக்கிறாரு. டவார்னு ஒரு வேகத்தடை வருது. எங்கே இறங்கு அப்படிங்கிறாங்க. இதில் எப்படி இறங்குது, இறங்குண்ணே இறங்கு அப்படிங்கிறான்ட்டு வேகத்தடையில் இறங்கிடுறாங்க. உடனே ஆகா வேகத்தில் இறங்கி போயிட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள பிடிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது செல்லு பொத்துன்னு விழுந்துருது. அதில் பஸ்ஸு ஏறி இறங்கிடுது. செல்ஃபோன் கண்ணாடிலாம் உடைஞ்சிது, டிஸ்பிளே எல்லாம் போயிடுது. அந்த வீடியோ எடுத்த வீடியோவும் பார்க்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இந்த சூழ்நிலையில் பஸ்ஸில் வந்து இருக்கிறவங்க செயினுக்காங்கன்னு கத்துறாங்க. உடனே அந்த வேகத்தில் இறங்கும் போது அட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது டபார்னு இருட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஒன்றுமே செய்ய முடியல, நம்ம எடுத்த வீடியோ இன்னும் காமிக்க முடியல, சரி இது வேறு நொறுங்கிடுச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க.
அவங்க வந்து பொருளை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஆட்கள் யார் பார்த்தீங்க, எப்படி இருப்பாங்க, ஏது இருப்பாங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து நம்ம செல்ஃபோனில் எடுத்தோம், நம்ம செல்ஃபோன் நொறுங்கிட்டுன்னு சொன்னாலும் ஏற்றுப்பாங்களா, இல்லை நம்மளை குற்றம் சொல்லுவாங்களான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டே இருக்கார். சரி, உடஞ்ச செல்ஃபோனோட ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறாங்க. அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகிடுது, யார் எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்க ஒரு விவரமும் தெரியல. இங்கே நேராக எங்க 2 செயின் சிக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாக்கியம், மாதத்துல நம்மளுக்கு இப்படியே பண்ணாலே நமக்கு கஷ்டமே இருக்காது போலையா அப்படிங்கிறாங்க. இது ரிஸ்க்குங்க, அதாங்க நான் பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்தோம்னா அந்த பிள்ளை 2 பேரும் வாழ்ந்துடும். அந்த வீட்டோட கல்லாச்சாரி வந்துட்டுனா மாதம் நம்ம அங்கேருந்தே படி வாங்கிக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்படி எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கணும், வயசு ஆகிப்போச்சு. போலீஸ் வந்து விரட்டினா ஓட தான் முடியுமா, இல்லை மக்கள் விரட்டினா தான் ஓட முடியுமா? அது ஓட முடியாது. வேகத்தாரில் இறங்க சொல்லுறது உங்கள் வார்டில் பையன் வரையாரு, கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக வரலன்னா நம்மளை யாராவது பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாக்கியம், யாரும் பார்க்கல அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செயின் எடுத்து நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே தங்கமயில் ஃபோன் அடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து அசத்தம் பாரு, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு உங்கள் மாமனுக்கு 5 பவுனில் தங்கச்செயின்களி போடுவோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா முடியும், தங்கச்செயின்களி இருக்குது விலையில அப்படிங்கிற. நான்லாம் போடுதேன், ரெடி பண்ணிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா உண்மையாக தான் சொல்கிறேம்மா, இல்லை கவரிங் தான் போட போறியா அப்படிங்கிறாங்க. சுத்த தங்கண்டி, அந்த நகையை எப்படியும் மாமன் கையில் தந்துடுவார், ஆனால் அந்த சபைக்கு நம்ம போட்டே ஆகணும், அந்த மீனா வந்து ஓவராக பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் 2 நகை இருக்குது, ஒன்று 5 பவுன், இன்னொன்று பார்க்க 10 பவுன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை வந்து சுடர்கிட்ட கொடுங்க, சுடர் போட்டுக்கிட்டோம், நம்மளுக்கு நகை சேர்ந்த மாதிரி ஆயிருங்களா அப்படிங்கிற. அப்படி சொல்லுதியோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சுடரே இதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த நகை பழைய நகையாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம், இப்போ நேராகிட்டு நாளைக்கு காலையில் இதை ஒரு புதுசாக ஒரு கடையில் மாற்றி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே பிறந்தநாள் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ காலையில் விடியுது, பாண்டிய வழி எழுந்துச்சி வராங்க. மாமா நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. ராஜியும் வராங்க, தங்கமேல் வந்துடுறாங்க. மாமா இன்றைக்கி பிறந்தநாள், இன்றைக்கி வாங்கி நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா பிறந்தநாளுக்கு வாங்கி போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. போகலாமாம்மா, போகும்போது நீங்கள் வந்து குளிச்சுட்டு வச்சு தான் போகணும், எல்லாருக்கும் நீங்கள் சாக்லேட் இதெல்லாம் கொடுக்கணும்ல அப்படிங்கிறம்மா. அதெல்லாம் நான் பண்ணதில்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்னிலேருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் சாக்லேட்டை கொடுக்குறாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே உடனே போகிறவங்கட்டும் வரவங்கட்டையும் மீனா ராஜியும் கொடுக்குறாங்க. தங்கமேலும் போகிறாங்க. உடனே ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் தாய் தகப்பன் பிறந்தநாளை கொண்டாடுவாங்க, புருஷன் பிறந்தநாளை கொண்டாடுவாங்க, அண்ணன் தம்பி பிறந்தநாளை கொண்டாடுவாங்க, பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கெட்டின புருஷனோட அப்பா பிறந்தநாளை இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கல அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வராரு. அங்கே கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மாமா முதல்ல வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அது ஏன்ப்பா எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. என்னப்பா இவ்வளோ விலை கூடல எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா போட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி அப்படிங்கிற. அத்தை உங்களுக்கும் ட்ரெஸ் இருக்குது அப்படிங்க. எனக்கும் பிறந்தநாளே இல்லையடி அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாவுக்கு பிறந்தநாள்னா உங்களுக்கு பிறந்தநாள், உங்களுக்கு பிறந்தநாள்னா மாமாவுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க. மீனா நீ படத்தில் உள்ள டைலாக் மாதிரியே பேசுகிறியே மீனா, சரி கொண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. 2 பேரும் மகன் ரொம்பவே அழகாக இருக்காங்க. மாமா கேக்கு வெட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கதிரை இந்த வெளியே கொண்டு போடு அப்படிங்கிறாங்க. கதிரை வெளியே கொண்டு வெடியை போடுதாங்க, கேக்கை வெட்டுதாங்க. கேக்கை வெட்டி எல்லாருக்குமே ஊட்டி விட்றாங்க. போட்டாக்கு போஸ் கொடுக்குறாங்க. உடனே அக்கா நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. வாசல் நிற்கிறாங்க, சாப்பாடு வந்துடுது. மாமா இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி அப்படிங்கிறாங்க. என்னம்மா காலையில் பிரியாணியா அப்படிங்கிற. மாமா உங்கள் பிறந்தநாள் முன்னாடி எல்லாருக்கும் பிரியாணி அப்படிங்கிறாங்க. பிரியாணி இது பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தங்கமேல் அம்மா ஃபோன் அடிக்கிறேன்ம்மா, மீனா ஒவ்வொன்றா அசத்திக்கிட்டு இருக்கா, இப்போ நான் வந்தாம்மா ரொம்ப அசிங்கப்பட்டுருக்கேன், இப்போ வந்துடுவீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. சூப்பர் டயத்துக்கு வந்துடும் பாரு, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னு அங்கே இருப்போம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக இவங்க போய் ஒரு நகை கடைக்கு போகிறாங்க. அந்த பழைய செயினை கொடுத்துட்டு ஒரு புது செயின் 5 பவுனுக்கு எடுக்காங்க. எடுத்துகிட்டு சரி போமாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு என்னெல்லாமும் பண்ணுறோம் பாக்கியம், இப்போ ஒரு காரை பிடிச்சி போவோன்னு சொல்லிட்டு ஒரு காரை பிடிச்சி வாடகைக்கு போகிறாங்க. இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சம்மந்தி வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. கையில் ஒரு பாக்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. சம்மந்தி இந்த ஸ்வீட்டை பிடிங்க, இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மயிலே இங்கே வா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. இந்த செயினை அவங்க மாமாவுக்கு போட்டுவிடு அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உங்களுக்கு 50வது பிறந்தநாள், அதான் 5 பவுனில் தங்க செயின் எடுத்திருக்கோம், அதான் மயிலை உங்களுக்கு போட்டு விட சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி நம்மளுக்கு இருக்க வசதிக்கு வந்து நான் எவ்வளவோ செய்யலாம், ஆனால் என் வீட்டுக்காரர் தான் சொல்லிட்டா சம்மந்தி எதுவும் வருத்தப்பட்டுப்பாங்க, ஒரு 5 பவுனில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டா, இல்லைன்னா எடுத்திருப்பேன், நான் வந்து டெல்லியிலேருந்து வரும்போதே எடுத்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வாயை புழக்கிறாங்க. என்னது பிறந்தநாளுக்கு 5 பவுன் செயின் சம்மந்தாருக்கு போடுதாங்களா? எப்பா தங்கமேல் அக்கா வீட்டில் பயங்கரமான வசதி போல்
அதுவும் அவங்க அப்பா உண்மையிலே பயங்கர பிஸ்னஸ்மேன் தான் அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாருமே வாயை பொளக்குறாங்க. உடனே இவர் சொல்லுறாரு பழனி, ரொம்ப சூப்பராக இருக்குது மச்சான் அப்படிங்கிறாங்க. வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நீ போடுமா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் வந்து பாண்டியனுக்கு செயினை போட்டு வர்றாங்க. இதை பார்த்தா கோவமாயிருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏங்க இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு வேஸ்ட்டு தானேங்க, ஒரு பவுன் 60,000 பக்கத்தில் வந்துச்சு, 5 பவுன் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. 60,000 வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா 60,000 என்ன ஆச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவங்க எல்லோரும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இங்கே தங்கமேலுக்கு பயங்கர தோரணையாக இருக்குது. அம்மா இது தங்கம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாடி ஏன்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கவரிங்கான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இது எப்படிம்மா வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா சம்மந்தி, இந்த மாதிரி யாருமே வந்து பரிசு கொடுத்த மாதிரி இல்லை. நம்ம எல்லாருமே இப்போ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம். வருஷம் என் பிறந்தநாளாக கோயிலில் ஒரு சின்ன பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் என் மருமக மாதிரி இப்போ தடபுடலாக பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப இதாகவே அசத்திட்டீங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நான் எல்லோரும் மாதிரி விட முடியுமா? தங்கமயிலோட அம்மா, உங்கள் மூத்த மருமக நீங்கள் பார்த்து கட்டி வச்சு மூத்த மருமக ஓடி வந்த பிள்ளையிலே வந்து உங்களுக்கு இப்படி செய்யும்போது, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண பிள்ளை வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும்? நீங்கள் இந்த பிள்ளை வேணும், இந்த குடும்பம் வேணும்னு பார்த்து கல்யாணம் முடித்தவங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அப்பனா தான் மதிக்காமல், உங்களை மதிக்காமல், அவங்கள இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. சுத்தமாக உங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறதும் இல்லை. ஆனால் தங்கமயில் அப்படி இல்லை. அந்த அப்பா அம்மா நாங்களும் அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க இப்படி பேசுகிறீங்க? அந்த பிள்ளைகள் எல்லோரும் தங்கமான பிள்ளைகள், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. மற்றபடி என் மருமக மாதிரி தங்கமான ஆள் எங்கேயுமே பார்க்க முடியாது, ரொம்ப சூப்பர் பிள்ளையே அப்படிங்கிறாங்க. நான் மற்றபடி குறை சொல்ல சம்மந்தி. இப்போ நான் வந்து சம்மந்தாராக வந்து சம்மந்தார் பிறந்த நாளுக்கு தங்கச்சின்னு ஏதோ போட முடியுது. இது மீனா வீட்லேயோ ராஜி வீட்லேயோ நடக்காதில்ல, நடக்க போகிறதும் இல்லை. சம்மந்தாருன்னா அப்படி அரவணைப்பாக இருக்கணுங்க. இப்போ என் பிறந்த நாளுக்கு உங்கள் வீட்டுக்கார சும்மா விட்டுருவாரா, இல்லைன்னா ஏதாவது வீட்டு விஷயத்தில் நான் மூட்டுவானா? விடவே மாட்டேன். ஆனால் அங்கே அவங்க வாய்ப்பே இல்லைல்ல அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது மீனா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ராஜு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எங்கள் சம்மந்தி இதெல்லாம் பேச வேண்டாம், வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு தங்கமயில் ரூம்பு கூட்டி போ அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வராங்க. மீனா இது நினைக்காத, ராஜு இது நினைக்காத அப்படிங்கிறாங்க. உடனே அதை பற்றி ஒன்றும் நினைக்கல, அவங்களும் எங்கள் சித்தி மாதிரி தானே, ஏன்னா அவங்க அளவுக்கு எங்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் மாமா பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாட நினச்சோம், எங்களுக்கு முடிஞ்சதை ஆனால் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டின்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, நான் இவ்வளோ வருஷமாக வந்து நான் பிறந்தநாள் இப்படி கொண்டாடினதே இல்லை. ஏன் செலவு பண்ணணும்? நம்ம பிறந்ததே என்றைக்குன்னு தெரியாது. என்றைக்கு நம்மளை வந்து கோமதி பார்த்தான்னு சொல்லுதாலோ அன்னையிலேருந்து நான் பிறந்தநாள்னு ஒரு நாளை கணக்கு பண்ணி கொண்டாடுதா. அவள் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் சரின்னுட்டு இருக்கேன். எனக்கு என்றைக்கு பிறந்தாங்க எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு தெரிஞ்சால் தானே அவங்க வந்து இந்த நாள் பிறந்தா எது பிறந்தான்னு சொல்லுவாங்க. இல்லை தாய் மாமன் குடும்பம் ஏதாவது எதுவுமே எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மாமா உண்மையிலே இது உங்கள் பிறந்தநாள் இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. எனக்கு தெரிலப்பா, என்றைக்கு பிறந்தனே தெரில. ஆனால் அவங்க இந்த நாளை தான் நான் பிறந்தநாள்னு சொல்லி உங்கள் அத்தை சொல்கிறான். நான் இதே நாளை நான் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி நம்பி நானும் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இதான் நடக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க உண்மையிலே நீங்கள் கிரேட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்கல்ல. அப்பா இருந்து அம்மா இருந்து எல்லாம் பிழைக்க வழி இருந்தே முன்னேற முடியாமல் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இல்லை பொறுப்பு உணராமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யாருமே இல்லாட்டிலும் பொறுப்பு உணர்ந்து நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்கள நம்ம நல்லா வச்சுக்கணும், அந்த குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி உழைச்சி வாழ வந்து ஊர்லேயே முன்னேறி இருக்கீங்களா, இது பெரிய விஷயந்தான். எங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் பெரிய அளவில் வைக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கும் அம்மாவும் அப்பாவும் இருந்தால் நீங்களும் படிச்சுட்டு தான் செய்வீங்க, நீங்களும் பெரிய அதிகாரி ஆகிட்டு தான் செய்வீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியேப்பா சொல்கிறேன், நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல, நிறைய பேர் ஆஃபீஸர் மாதிரி நிறைய பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு போகிறாங்களே, போக முடியலன்னு நினச்சேன். நான் வந்து கலர் ஷர்ட்லாம் போடணும்னு ஆசை தான்மா, ஆனால் வந்து எனக்கு அது எடுத்த வேலை கூடையன்னு சொல்லி தான் வெள்ளை சட்டை எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. மாமா அதை விட இது கம்மி தான், இது நல்லா இருக்கு பாருங்க, இன்னும் இப்படி போடுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா என் மருமகமாரி சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் எடுத்து கொடுத்த சட்டை ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நினைக்கிறாங்க, அப்போ அவங்க எடுத்து செயினை மாமா பெருசாக நினைக்கல, அப்போ மாமா மனசு தாங்க தான் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ஏங்க செயின் நல்லா தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை தங்கமயிலுக்கு எடுத்து கொடுத்தது நல்லதாக இருக்குது, மீனா எடுத்து கொடுத்தது நல்லதாக இருக்குது, ராஜி எடுத்து கொடுத்தது நல்லதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கப்பா மருமகமாரி, நான் செய்து தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க அனுப்பு மட்டும் போதும். சரி மீனா அவன் வீட்டுக்காரன்ட்ட பேசிட்டானா அப்படிங்கிறாங்க. மாமா நான் பேச வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதை ஒரு பிளான் பண்ணி பேச வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, சரி ரைட்டு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க, நான் பண்ணது உனக்கு கௌரவமாக இருக்காடி அப்படிங்கிறாங்க. அம்மா இப்போ தான் எனக்கு கௌரவமாக இருக்குது. அந்த மீனா ஒரு ஆச்சு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க தான் அது எடுத்தோம் இது எடுத்தோன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னால் எதுவுமே பேச முடியல, ஏன்னா நான் காசு கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல, அவங்க தான் கொடுத்தாங்க. நீ நல்ல வேலை தங்கச்சின்னு போட்டோமா, எப்படிம்மா போட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பழைய கதடி விட்றி
அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அப்பா சொல்கிறாரு, உனக்கு நீங்கள் சந்தோஷமா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உன் மாமனுக்கு நாங்கள் 5 பொண்ணு தங்கச்சின்னு போட்டோம். ஆனால் எப்பவும் உங்கள் மாமா உன்னை தான் பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ தங்க வைக்கிற வலையில் வந்து அந்த கேக் வாங்கினதையும் அந்த ட்ரெஸ் வாங்கினதையும் நினச்சிட்டு இருக்க போகிறாங்க, விடு அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வராரு, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இப்படி செயின் போடுவீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. மருமகன் இது இருக்கட்டும், உங்கள் பிறந்தநாள் அசத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம். இல்லை பாக்கியம், நம்ம சவந்தார் பிறந்தநாளே நம்ம சிறப்பாக கொண்டாடும் போது நம்ம மாப்பிள்ளை பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இப்படி பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது போதும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, மாமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அப்படின்னு கடைக்கு போய்ட்டு வரோம்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜிட்ட சொல்கிறாங்க, ராஜி ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு, மாமா பிறந்தநாள் கொண்டாடிட்டோம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது பிறந்தநாள் கொண்டாடிட்டோம்னு அப்படின்ட்டு இருக்கும்போது தங்கமயில், அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறம்மா, போகும்போது சுடருக்கு சாப்பாடு கொண்டு போவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிலாம் கொடுத்து விட்றாங்க. சுடருக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. சுடர் சாப்பிட்டு செமையாக இருக்குமா அக்கா, எப்படி இருக்கா, எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் வேறு எதுவும் கேட்கல. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த பஸ்ஸில் இருந்து செல் விழுந்தது நொறுங்கியிருக்குல்ல, அந்த செல்லை வந்து ஒரு பேர் கடை பண்ணதுக்கு ஒரு செல் கடையில் கொடுக்குறாரு. அவங்க ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி செல்லை ரிப்பேர் பண்ணிட்டோம், செல்லில் இருக்க எதுவுமே அழியலை அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட் அப்படின்னு செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நகையை திருடும் போது பாக்கியம் திருடும் போது அதை எடுத்த வீடியோ அதில் அப்படியே இருக்குது. ரைட்டு, இந்த வீடியோ தெளிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது இன்னொரு காப்பி எடுத்துக்கிறாரு. காப்பி எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சார், இந்த தேதியில் நான் ஒரு பஸ்ஸில் வந்தேன், அதில் நகை திருட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். அதை நான் கண்ணார பார்த்தேன், வீடியோ கூட எடுத்தேன். அப்போ நான் வந்து அவங்கள வந்து இறங்கி அவங்க ஒரு வேகத்தில் இறங்கி போகும்போது அவங்கள பிடிக்க முற்பட்டேன். அப்போ செல்ஃபோன் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னா அது நொறுங்கிருச்சு, டிஸ்பிளே எல்லாம் போயிடுச்சு. நான் எடுத்த வீடியோவை காமிக்க முடியல. அதே நேரத்தில் விசாரிக்கையில் நான் கொஞ்சம் பயமாகவும் ஆகிப்போச்சு, நம்மகிட்ட ஆதாரமும் அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு, நம்ம எப்படி பண்ண முடியும் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி திணறி போய் வந்துட்டேன். ஆனால் திருடினவங்க யார் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த செல்ஃபோனில் பதிவு இருக்கா தம்பி அப்படிங்க. அவன் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அதை காமிங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சரி இவங்களை இதுக்கு மட்டும் வேறு எங்கேயும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இவங்களை பார்த்தா தகவல் சொல்லுங்கள், இந்த வீடியோ மட்டும் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் தேடுறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த காப்பி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புனோடனே சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாக்கியம் லிமிட்டில் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த முகத்தோஷம் உடையவங்க 2 பேர் நம்ம சூரிசெக்ஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவங்க மேலே வருது. ஏகப்பட்ட பேர் ஏமாற்றி பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் எத்தனை பைசா வட்டினாலும் தரேன்னு ஆசை வார்த்தையை காட்டி பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி டீம் இது அப்படிங்கிறாங்க. இவங்க இப்படி பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறாங்க. இவங்க ஏற்கனவே இருந்த ஊரில் நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. அவங்க மேலே நிறைய திருட்டு கேஸு, பழைய கேஸ் உண்டு. பஸ்லலாம் இப்படி வந்து திருடுறது வைக்கிறது, அதுக்கப்புறம் பொது மன்னிப்புலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவங்களை இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ இவங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பாக்கியம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இங்கே மாறு வேஷத்தில் இருக்காங்க போலீஸு. அம்மா அவங்கள தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியங்க நீங்கள் தானா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் பார்த்துட்டு ரைட்டு, அதே உருவங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஓ, நீயும் இங்கே தான் இருக்கியா, புருஷ பொண்டாட்டி தான் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோன் அடிக்காங்க. மற்ற போலீஸ்லாம் யூனிஃபார்ம் வந்துடுறாங்க. உங்கள் மேலே வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சார், எங்கள் மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் கொடுப்பாங்க, யாருக்கு நாங்கள் பணம் தரணும்னு சொல்லி தானே, எங்கிட்ட தான் பணமே இல்லையே, அது சிவில் தானே, கோர்ட்டில் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சிவிலா? பஸ்ஸில் வந்து நகையை களவாண்டுறது வந்து சிவிலா? அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டீங்களா, இங்கே எல்லாம் ஜீப்பில் வரீங்களா, நாங்களே ஏற்றுறோமா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, என்னம்மா என்னாச்சு, என்ன சொல்கிறாங்க அவங்க, அப்படியே அவளை இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் எடுத்து வச்சோன்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க பாக்கியம். அப்படியா, அதுக்குள்ளே ஆதாரமாக ஸ்டேஷனில் இருக்குது, அங்கே வந்து பார்த்துட்டு இது பண்ணி போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆதாரெலாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஓ, ஆதாரம் தான் வருவீங்களா அப்படிங்கும்போது ஊரில் உள்ளவங்களாம் கூடுறாங்க. என்னங்க, ஊரில் உள்ளவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, நல்லா இருப்பீங்க, அவங்கள கூப்பிட்டு போங்க, அவங்களால அந்த ஊரில் ஒரே பிரச்சனை, ஒரு நாளைக்கு 10 பேர் வெளியூர்காரங்க வந்து வட்டி தரணும் அது தரணும்னு சொல்லி ஊரில் கத்திட்டு கிடக்காங்க. இந்த ஊரில் பொது அமைதிக்கு இழந்து பண்ணது அவங்க தான், தயவுசெய்து கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஓ, இது வேறு வேலை பார்க்கியா, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே ஸ்டேஷனில் போய் சார் தப்பே செய்யாமல் எங்களை எப்படி விசாரிக்க வைக்கலான்னு சொல்லி பாக்கி ரொம்பவே ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த வீடியோ பாரு அப்படிங்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு பாக்கி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதை விட ஷாக் ஆகிறது வந்து பாக்கியத்தோட ஹஸ்பண்டு, இவ்வளோ தெளிவாக யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய், என்ன வீடியோ எடுத்தா அப்படின்னு சொல்லி பாக்கியம் அவங்கள வந்து
சவுண்டு விட்றோன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு. நான் உங்களை பிடிக்க முற்படுறேன், நீங்கள் வேகத்தடையில் குதித்து போயிட்டுருக்கீங்கன்னு அந்த வீடியோ அழிஞ்சிட்டுன்னு நினச்சேன். ஆனால் வந்து அழியாமல் வந்திருக்கு. அதான் நான் போலீஸ்ட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு ஒன்றும் ஆகாது, வேண்டாதீங்க, நான் வந்து ஏதோ டெக்னாலஜி வச்சு நான் எடுத்த மாதிரி கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே இது உண்மைத்தன்மையை ஆய்வு பண்ணதுக்கு ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த உண்மைத்தன்மை நோட்டு வரட்டும், கொஞ்ச நேரத்தில் ரிமாண்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, இந்த எடுத்த சீன் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே திருன்னு முழிக்காங்க. சொல்லுங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் சுடர் வந்து அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அக்கா நம்ம அப்பாவும் அம்மாவும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னென்னு தெரிலக்கா, ஒரு பஸ்ஸில் நகையை திருடிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்க. ஆகா, திருடு நகையை தான் மாமா கொண்டு போட்டாங்களா, அப்போ இந்த வீட்டுக்கு தெரிஞ்சிருமா, அப்போ தெரிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கையும் ரொம்ப பேருமே என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. சுட ஃபோனை வை, நான் ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நைஸாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக தங்கமயில் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது தங்கமயில் வீட்டில் போய் எனக்கு அங்கே இருக்க பயமாயிருச்சு, சுடர் அதான் வந்துட்டேன், இனி என்ன ஆகுதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. சரி நம்ம சித்தி ஃபோன் அடிப்போம்னு சொல்லி சித்தி ஃபோன் பண்ணி, சித்தி இந்த மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் ஜெயிலுக்கு கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஜெயிலுக்கு அப்படிங்க இந்த ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அவன் சமந்தாருக்கு பிறந்தநாள் வந்துச்சு, அதான் பழையபடி நான் வந்து பஸ்ஸில் வந்து கை வேலையை பார்த்தேன், அதுலேருந்து ஒரு தங்க பொருள் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இப்போ நீ ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த செயின் வந்தால் விட்ருவேன்னு சொல்கிறாங்க. நேராக போய் என் சம்மந்திட்ட போய் பேசி அந்த செயினை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படி போய் கேட்குறது அப்படின்னு தான் கேட்கணும். தங்கமயில் அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அங்கே இல்லை, அவள் பேயத்தில் நேராக அவங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிறது. தங்கமயில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்க்கிங்க ஷாக்காகிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.